ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ஹல்கோட வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி இதில் யார் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்றத பற்றி தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஹல்க் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து 90ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் ஆக்டர்ஸ்லாம் வந்து இருந்திருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட நம்ம இந்த வீடியோவில் 2000 இப்போ வரைக்கும் 2025 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஹல்கை எத்தனை பேர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா இது வரைக்கும் 3 ஆக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா நடிச்சிருக்காங்க. 2003 நம்ம எரிக் பேனா அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹல்கை நடிச்சிருந்தார். ஸோ அவரோட ஹல்க் வெர்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஹல்க் வெர்ஷனாகவே இருந்துச்சு. அதான் வந்து பார்த்திங்கன்னா காமிக் அக்யூரேட்டான ஹல்க் ஆரிஜினாக வச்சு நல்லா எடுக்கப்பட்ட ஒரு எரிக் பேனரோட ஹல்க் வெர்ஷன் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு தடவை தனித்தனியாக பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் 2008 எட்வர்ட் நார்டன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2012 2025 இப்போ வரைக்கும் நம்ம மார்க் ரஃபோல தான் வந்து பார்த்திங்கன்னா யாராலையும் அசைக்க முடியாத ஒரு ஹல்காக வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அவரை தாண்டி வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹல்காக ஆக்ட் பண்ணலை. இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் ஆச்சு நினைக்கிறேன். 14th ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா அவர் கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹல்கா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மார்க் ரஃபலோட வெர்ஷன் ஆஃப் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா யாரும் அடிச்சிக்கவே முடியல. இப்போ வரைக்கும் அவர் தான் ஒரே ஹல்க் இருக்காரு. ஸோ இதில் இப்போ இந்த 3 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்த்தில் எந்த ஹல்க் வெர்ஷன் ரொம்ப பெஸ்ட்டு, யார் இதில் ரொம்ப கெத்து அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2003 ரிலீஸ் ஆனால் அந்த எரிக் பேனா வெர்ஷன் அந்த ஹல்க் அவங்க கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2003 தான் இந்த பார்த்திங்கன்னா ஹல்க் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட பேர் ஜஸ்ட் ஹல்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு படம் வந்துருந்துச்சு. ஸ்பைடர்மேனுக்கு டோபி மேகர் நடிச்ச ஒரு படம் வந்து ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவரோட வெர்ஷன் ஆஃப் ஹல்க் படமே பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் கர்ஸ் ஆஃப் த பிளாக் பெர்ல் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படமும் ஒரு மாதம் கேப்லேயே ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹல்க் படத்தை. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஒரு வினோதமான ஒரு படமாகவே ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அப்போதைக்கு எனக்கு ஹல்க்னா யாருன்னே தெரியாது. அந்த இதில் அந்த படம் பார்க்கும்போது ஹல்க்ன்ற கேரக்டர் யார், அவன் என்ன, இது என்ன ஸ்டோரி, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல் தான் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஹல்க்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கிறது கேள்விப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா இவரோட அந்த எரிக் பேனாவோட இந்த ஹல்க் படத்தின் மூலியமாகத்தான் ஹல்க்னா யார், ஹல்க்குன்ற கேரக்டர் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஹல்க்குன்னு ஒருத்தர் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எரிக் பேனாவோட ஹல்க் படத்தை பார்த்துக்கிற தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எரிக் பேனாவோட ஹல்க் வெர்ஷன் கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நிறைய சூப்பர் ஹீரோ படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. பிளேட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி சூப்பர்மேனுக்கு 4 படங்கள் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு போட்டியாக ஹல்க் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. யூனிவர்சல் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எஸ், ஓரளவுக்கு ஆவரேஜாகவே ஓடிச்சு. பட் இதெல்லாம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஓடிச்சா போடலையான்றது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நம்ம ஹல்கோட எந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹல்க்குக்கும் ப்ரூஸ் பேனருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தோட கடைசி சீன் வரைக்கும் 2 பேர்த்தையும் மாற்றி அந்த கேரக்டர் வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் கட்டாக காமிச்சிருப்பாங்க. ப்ரூஸ் பேனரோட டிஃப்ரென்ஸையும் ஹல்கோட டிஃப்ரென்ஸையும் உங்களால் கிளியர் அண்ட் கட்டாக ஃபீல் பண்ண முடியும். இவன் ப்ரூஸ் பேனர், இவன் ஹல்க் அப்படின்ற விஷயத்தை உங்களால் கிளியராக ஃபீல் பண்ண முடியும். அதையுமே தாண்டி உங்களுக்கு இந்த 2 கேரக்டர்ஸோட அந்த வேரியேஷன் பிடிக்கும், அந்த டிஃப்ரென்சியேஷன் பிடிக்கும். அண்ட் அவங்க வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ப்ரூஸ் பேனர்னா இதுதான், ஹல்க்னா இதுன்றது புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது யாராவது எவனா வித்தியாசம் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வித்தை காட்டிகிட்டு இருக்கான் அந்த மாதிரி எதுவும் தோணாமல் இவர் வந்து அவர் வந்து அவர் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஆரிஜின் ஸ்டோரியாகவே பார்த்திங்கன்னா அமைச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராவான அந்த டாக் வெர்சஸ் ஹல்க், அது ஒரு கேமா ரெடிட்டட் டாக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாக்ஸுக்கும் இந்த ஹல்க்கும் ஒரு ஃபைட் வரும். ஸோ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மறக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் பேட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஒட்டுமொத்த காமா எனர்ஜி, அவர் எந்தளவுக்கு அவர் உடம்புல காமா எனர்ஜி இருக்குது, எந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்படும். அந்த ஃபைட் சீனை எந்தளவுக்கு ஹல்க் ஒவ்வொரு ஃபைட் சீனையுமே நல்லா எலாபரேட்டாக நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. வேறு லெவல் படம்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு அந்த படத்துடைய ஸ்டோரிங்கிறது கொஞ்சம் வீக்காகவும், அந்த படத்தோட ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப வீக்காக தெரிஞ்சிருக்கலாம், ரொம்ப மட்டமான ஸ்டோரி இருக்குது அப்படின்ற மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு அந்த ரைத்தில் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல படமாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஹல்க்குன்ற கேரக்டரை பார்த்தனாலே என்னமோ. ஸோ அதனால் எனக்கு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரியும் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியல. புதுசாக ஏதோ கேரக்டர் பார்க்குறேன் அப்படின்றதுனால எனக்கு அந்த ஸ்டோரி பெரிய அளவுக்கு ஒரு அடி வாங்குற மாதிரி தெரியல. நல்லா இருந்துச்சு. ஒரு புது கேரக்டரை வச்சு பார்க்குறோமே அப்படின்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் பார்த்திங்கன்னா நான் படம் ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேனே சொல்லலாம். ஹல்க் ஒரு ஃபைட் நம்ம சூப்பராக பண்ணியுமே தாண்டி இவரோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பவர்ஸாக காமிச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல விதமான பவர்ஸில் இருக்குன்ற மாதிரி தான் பார்த்துருந்தேன். பட் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஸோ இவரோட பவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமிக் அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்கன்னே சொல்லணும். கோவப்பட்ட இவரோட சைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆல்ட்ரு பண்ண முடியும். சைஸ் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இவர். அவரோட ஷேப்பு, அவரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கோவப்படுறோ அந்த அளவுக்கு அவரோட சைஸ் அண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரு ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு பவராகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓவரால் சூப்பர் ஹீரோஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவரோட பவர் கொஞ்சம் இந்த ஒரு வகையில் கோவப்பட்ட அந்த சைஸ் அண்ட் ஷேப் ஆல்ட்ரு பண்ண முடியும் அப்படின்னு காமிச்சதுக்கு ஒரு யூனிக்கான பவராகவே எனக்கு பார்த்திங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஸோ இவர் இந்த ப்ரூஸ் பண்ண வந்து நல்லா கோவப்பட்ட ஹல்காக மாறுறது வந்து எல்லா ப்ரூஸ் பண்ணுற எல்லா ஹல்கோட படங்களையுமே காமன் தான். அது வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பட் ஆனால் இவரோட ஹல்க் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இப்போ வரைக்கும் இவரோட ஹல்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வேறு எந்த ஹல்க்கு கிடைக்கலன்னு தான் கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். இவருக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மேலே செம்ம பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவரால் அந்த தாவியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பறக்கிற ஃபீலை கொடுக்க முடியும். இங்கேருந்து தாவி ரொம்ப தூரம் தாவி போகிறது கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த படம் பார்க்கும்போது ஹல்க்கு பறக்க படம் இருக்குன்னு தான் நினச்சேன். அண்ட் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த படம் பார்க்கும்போது தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஹல்க்னால் பறக்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு தாவ தான் முடியும் அப்படின்றது. ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரீசெண்டாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்குற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த எரிக் பானாவோட ஹல்க் வெர்ஷனுக்கு பறக்கிற பவர் இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது இப்போ அது ரீசெண்டாக பார்த்துக்கணும் தான் இவருக்கு ஹல்க் பறக்கிற பவர்லாம் கிடையாது, தாவி தான் வந்து பார்த்திங்கன்னா போகிறதே இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நல்ல படம்னே சொல்லலாம். எரிக் பானா ஹல்க் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹல்காகவும் இருக்கலாம். ஸோ அப்படி நம்ம மூவ் ஆனால் எட்வர்ட் நார்டன் அவரோட ஹல்க் வந்து வந்துருவோமா 2008 இந்த டைத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எட்வர்ட் நார்டனோட ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. 2010 அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு யூனிவர்சலுக்கு அந்த ஹல்க் படம் ஓடாட எல்லாமே கூட மார்வலோட பார்த்திங்கன்னா கெவின் ஃபீகே வராது. கெவின் ஃபீகே வந்து அயன்மேன் ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 1 மந்த் ஒரு 1.5 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆன படம்னு வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரெடிபிள் ஹல்க் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. த இன்க்ரெடிபிள் ஹல்க் பேரில் இருக்கிற மாதிரி உண்மையிலே ஹல்க்னால இன்க்ரெடிபிளாக வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. நம்ம எரிக் பானாவோட ஹல்க் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி யோசிக்காமல் நல்லா மேடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேடாஸாக எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்குவார். எதை பற்றி யோசிக்கவே மாட்டார். அவருக்கு தோன்றதை செய்வார். கோவத்தில் அவரோட வெளிப்பாடு என்னவோ அதை மட்டும் தான் பார்த்திங்கன்னா காட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரியும் இருக்கும். அண்ட் இந்த எட்வர்ட் நார்டன் ஹல்க் வெர்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹல்க் வெர்ஷன். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய ஹல்க் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹல்க் வெர்ஷன் ஒரு ஹல்க் ஆக்டர்னால் கன்ஃபார்ம் எட்வர்ட் நார்டன் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹல்க் வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இவரோட ஆரிஜின் ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரம் வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் நார்டனுக்குள்ளே நம்ம ப்ரூஸ் பேனருக்குள்ளே பார்த்திங்கன்னா செலுத்தியிருப்பாங்க. அந்த பெஸ்ட்டு சூப்பர் சீரமை சர்ச் பண்ணுற அந்த ஒரு மேட்ச்சில். ஸோ அதில் வந்து இன்செர்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த கேமாவும் சேர்த்து ரெடிஷன் வந்து ட்ரிகர் ஆகி இவர் வந்து ஹல்காக மாற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து கிளைமேக்ஸ் வர ஹல்க் ஃபைட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹல்கோட இன்ட்ரோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் படத்தில் கொடுக்குற ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு. அந்த ஒரு நல்ல மிரட்டலான ஒரு ஹல்கை காமிச்சிருப்பாங்க. லுக்லேயே வந்து பார்த்திங்கன்னா எரிக் பானா, மார்க் ரஃபலோ, எட்வர்ட் நார்டன் 3 பேர் இருந்த ஹல்க் லுக் எடுத்து பாருங்கள். மார்க் ரஃபலோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது விஎஃப்எக்ஸ்னே தெரியாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு அப்பியரன்ஸ் வந்து நம்ம கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஹல்கோட அப்பியரன்ஸ் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அண்டு எரிக் பானா ஒரு ஹல்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சேச்சுரேட் பண்ணி அந்த க்ரீன் கலரை ரொம்ப சேச்சுரேட் பண்ணி நம்ம கண்ணில் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து நான் தப்புன்னு சொல்ல, அது மொக்கைன்னு சொல்ல வரல. பட் ஆனால் அது ரொம்பவே சைல்டிஷாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தை பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இதை ஃபீலை தான் கொடுக்கும். பட் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான ஒரு ஹல்க் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலை கொடுப்பாரு. இந்த ஒரு ஹல்க் வெர்ஷனை பார்த்து தான் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு பயம்படுத்தக்கூடிய ஒரு மிரட்டலான ஹல்காக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சது எட்வர்ட் நார்டனோட இந்த ஒரு ஹல்க்கு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவில் பார்த்திங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் பாராட்டியாகணும் எட்வர்ட் நார்டனோட ஹல்க் வெர்ஷனை. நல்லா ஒரு அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா மாசாக மிரட்டலாக தான் வந்து இருப்பார். அந்த மிடில் அந்த ஒரு ஆர்மி மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் கூட ஒரு ஃபைட் இருப்பாருங்க. அந்த ஃபைட் சீன் தான் சும்மா தூக்கி சாப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் எண்டில் வர அந்த ஹல்க் வெர்சஸ் அபாமினேஷன் ஒரு மெமரபிள் ஃபைட்டுங்க. வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டில். 2 காரை வச்சுக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு வந்து அபாமினேஷனே போட்டு பொழந்து எடுப்பார் பாருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டர் கிளாப் ஐ திங்க் வந்து நம்ம இது வரைக்கும் ஹல்கோட அந்த தண்டர் கிளாப்பை அந்த படத்தில் மட்டும்தான் டீட்டெயிலாக ஒரு பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சீரியல் சீரிஸில் மார்க் ரஃபலோ வச்சு காமெடி பண்ணாங்க, அது வேறு விஷயம், அதெல்லாம் விட்டுருங்க. பட் நம்ம ஹல்கோட ஒரு ரியல் தண்டர் கிளாப்பை நம்ம வந்து இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்குமே. ஸோ அந்த வேலை பார்க்கும்போது இன்க்ரெடிபிள் ஹல்க் படம் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹல்க் படமாக இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்த ஒரு ஹல்க் படம்னா கன்ஃபார்ம் அதாவது இருந்திருக்கும். 2003 ரிலீஸ் ஆன அந்த ஹல்க் படம் கூட நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் கம்மி. பட் இந்த படத்தை கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஹல்க்னால் இப்படி தானே இருக்கணுன்ற அந்த ஒரு ஃபேக்டே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி படித்த படம்னா கன்ஃபார்ம் அது எட்வர்ட் நார்டனோட அந்த ஹல்க் படம் தான் சொல்லி ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் அப்படி நம்ம மூவ் ஆகி நம்ம மார்க் ரஃபலோட ஹல்க்கு கிட்டே வருவோம்.
இவர் மார்க் ரஃபலோ ஃபஸ்ட்டு ஹல்க் அப்பியரன்ஸ் ஆனது எந்த படத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2012 தான் பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட் டைம் வந்து ஹல்க் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அவரோட ஃபஸ்ட் அப்பியரன்ஸ் அவெஞ்சர்ஸ் 1 படத்தில் தான் பார்த்தீங்கன்னா தி அவெஞ்சர்ஸ் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆகுறாரு. அது ஐ ஆல்வேஸ் ஆங்கிரி அப்படின்ற அந்த ஒரு சொல்கிற சீன் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோர் கூட ஒரு ஃபைட்டில் கொடுத்து அதில் காமெடி பண்ணி சுற்றி தூக்க ட்ரை பண்ணி அது ஒரு காமெடியை பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலேயுமே நம்ம ஹல்க் கிட்டத்தட்ட தோற்று போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ஒரு ஐ ஆல்வேஸ் ஆங்கிரின்னு சொல்லிட்டு அந்த லெவேத்தினா ஒரு பஞ்சு கொடுப்பாரு. அந்த ஒரு சீன் வழியாக கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது வந்து எதுவும் குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை. அண்ட் அந்த படத்தில் ஓரளவுக்கு அந்த ஹல்கோட அந்த ஒரு மாதம் அந்த இது குறைச்ச மாதிரி தெரியல. அந்த இன்க்ரிடிபிள் ஹல்கில் நம்ம பார்த்து வச்சு அந்த ஒரு ஃபீல் அந்த ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமிக்க தான் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே போய் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லாம் காமிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம மார்க் ரஃபலோட ஹல்க்கு வந்து ஃபுல் ரேஜ் மோட்டில் அவுத்து விட்ட ஹல்காக வந்து நம்ம மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதை வந்து அசால்ட்டாக நம்ம ஹல்க் பஸ்டர் சூட்டை போட்டு நம்ம அயன்மேன் ஹல்க் பஸ்டர் சூட்டை வச்சு ஹல்கை பஸ்ட் பண்ணி தட்டி விட்டார். பேரில் இருக்க ஹல்க் பஸ்டர் சூட்டு அதை வச்சு நல்லா பஸ்ட் பண்ணி போட்டு ஹல்கை வந்து நல்லா அடின்னு அடித்து ரொம்ப டயர்டாக்கி இருப்பார். ரேஜ் மோட்டில் அவுத்து விட்ட ஹல்க்குனா எப்படி இருக்கணுமோ எப்படிலாம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. நல்லாவே காமெடியாக இருந்துச்சு அந்த ஃபைட் சீன்லாம். பட் ஆனால் அந்த ரைத்தில் பார்க்கும்போது நம்ம அயன்மேனுக்கு நல்லா மாஸ் காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அயன்மேன் பார்க்கும்போது அந்த ஃபைட்டில் நமக்கே ஹல்க் பஸ்ட் ஜெயிக்கணும் தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ மீண்டும் ரீவாட்ச் பண்ணும்போது ஹல்கை கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாமோன்றது ரீசெண்டாக ரீவாட்ச் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா தோணுச்சு. ஹல்கை வந்து கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபைட்ஸை காமிச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே மூவ் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஹல்க்கு ஓடி சக்காருக்கு போயிட்டார் அந்த அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்துலேயே. அண்ட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் சக்காருக்கு போன நம்ம ஹல்க்கு அங்கே போய் ஒரு சக்கரோட சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஒரு வேர்ல்டு பிரேக்கர் ஹல்காக வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்த ஹல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தோர் ராக்னாராக்கில் காமிக்கும் போது தோருக்கும் ஹல்க்கும் ஒரு ரீமேட்ச் நடக்கும். அந்த ரீமேட்சில் நம்ம தோர் அசால்ட்டாக தோக்கடிச்சிருப்பாரு. ஒரு சீட்டிங் பண்ணி தான் வந்து நம்ம ஹல்க்கு ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட்லையுமே ஹல்க்கு கிட்டத்தட்ட மொக்க தான் பண்ணியிருந்தாங்கன்னு நினச்சாலுமே கூட எண்டில் அந்த ஒரு உல்ஃப் கிட்ட வர ஒரு ஃபைட் சீனு ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா 2003 அந்த எரிக் பண்ண ஹல்க் படத்தில் இந்த கேமரா எடிட்டட் டாக்ஸ் வர்சஸ் ஹல்க் அந்த ஒரு ஃபைட் சீன் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபைட்டை கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோலை வந்து பார்த்திங்கன்னா கடிக்கும் தோல் பட்டையை வந்து பார்த்திங்கன்னா கடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அதை பஸ்ட் பண்ணி அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாயை போட்டு தள்ளுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தில் கிட்டத்தட்ட இந்த ஓனாய் வந்து வேறு கடிக்கும். ஆனால் அதோட ஹல்கோட தோல் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத காட்டுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதனால் பல்ல வச்சு கடிக்க ட்ரை பண்ணாலுமே கூட அது வந்து உள்ளே இறங்காது. அதை வச்சு நம்ம ஹல்க் இந்த சட்டை டிபீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த ராக்னாராக் அந்த பிரளயம் அந்த சட்டர் அதை எதிர்த்து சண்டைக்கு போய் அதோட மூஞ்சல் லைட்டாக நகர்த்து பாருங்க. அந்த சீன் இப்போ வரைக்கும் ரொம்ப என்னோட ஃபேவரட்டான ஒரு மார்க் ரஃபலோ ஹல்க் சீனாக வந்து அது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே இறங்கி மொக்க பண்ணி தாட்டி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் தானோஸர் கிட்ட ஒரு ஃபைட் சீனு ஹல்க் விசஸ் தானோஸர் அலப்பறையாக இருக்க போது வேறு லெவல் சீனாக இருக்கும்னு எதிர்பார்த்து 2 அடி வாங்கிட்டு படுத்துருவார். ஸோ வேறு எதுவும் கிடையாது சொல்கிறது இல்லை. என் கேமில் வந்து நம்ம ப்ரொஃபஸர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. சீகளுக்குலாம் அவருக்கு பேர் ப்ரொஃபஸர்களுக்குலாம் ஸ்மார்ட்களுக்குன்னு பேரையும் மாற்றிருந்தாங்க. எதுக்கெல்லாம் இப்படி மாற்றினாங்கன்னு தெரியல. சீகளுக்கு கூட ஒரு ஃபைட் சீனு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட்களுக்கு அசால்ட்டாக தூக்கி போயிட்டார். ஒரு ஜீப்பை கூட நிறுத்த முடியாமல் ஒரு பாறையை தூக்கி போட முடியாமல் இந்த மாதிரி எப்படி சொல்ல ஹல்க்கு வந்து ரொம்ப குழந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே பாவமாக தான் இருக்குது. இந்த ஹல்க்கு பார்த்தா வந்து பையன் அந்த மிரட்டலான ஹல்க்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாவப்பட்ட ஒரு ஹல்க்கு பார்க்குறதுக்கே நமக்கே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்னடா இவ்வளோ பாவமாக இருக்கானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது வரைக்கும் மார்க் ரஃபலோட ஹல்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இண்டிவிஜுவல் ஃபிலிம்ஸ் ஒன்று கூட வந்தது கிடையாது. இது வரைக்கும் நம்ம மார்க் ரஃபலோட பேஸ் ஹல்க்கு நம்ம பார்த்தது எல்லாமே அதர் கேரக்டர்ஸோட அதை பேஸ் பண்ணப்பட்ட ஸ்டோரியில் தான் ஒரு பார்ட் ஆஃப் த கேரக்டராகவும் ஒரு கேமியா கொடுக்குற மாதிரியான கேரக்டர் தான் பார்த்துருக்கோம். ஸோ அவருக்குன்னு இண்டிவிஜுவல் ஸ்டோரி லைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. பட் அவருக்குன்னு இந்த இண்டியன் ஸ்டோரியை பில்டு பண்ணி அதை பேஸ் பண்ணி அவருக்கு எந்த கதையும் போகல. மற்றவங்களுக்கு பில்டு பண்ணி வச்சிருக்க அந்த அவங்கள பேஸ் பண்ணி போகக்கூடிய அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்வால்வ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் வந்து இருந்திருக்காரே தவிர்த்து இவருக்குன்னு தனியாக ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியில் எழுதி கொண்டு போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 3 வருஷம் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இப்போதைக்கு இந்த 3த்தில் யார் கெத்து எது பெஸ்ட் அப்படின்றத பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். அப்படின்னா எரிக் பேனோட ஹல்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன தான் மாசான ஒரு ஹல்காக இருந்தாலுமே கூட அவரோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைல்டிஷாகவும் அவரோட கலர் ரொம்ப சேச்சுரேட் பண்ணி காமிச்ச அந்த ஒரு விதத்தினாலும் அவர் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைல்டிஷாக ஃபீல் பண்ண தெரியுறாரு. அண்ட் அவருக்கு கொஞ்சம் பேஸ் பண்ண எல்லா ஃபைட்ஸும் அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபைட்ஸே வந்து அவருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபைட்ஸ்லாம் அவரை தான் அப்பியரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பீரங்கிகள்லாம் வந்து அடிப்பார் பாருங்க அந்த சீன்லாம் அல்டிமேட்டாக வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எரிக் பேன் ஹல்க் ரொம்ப ஸ்ட்ராங் வைஸ் நிறைய பவர்ஸ் தான் கிட்ட காமிச்சிருந்தாலுமே கூட கொஞ்சம் இருந்தாலும் ஸ்டில் அந்த அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் சைல்டிஷ்னஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் காட்டுறாரு. அது வந்து எந்த வித சந்தேகமே கிடையாது. மார்க் ரஃபலோட ஹல்க் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் யாருக்கும் ரொம்ப பிடிக்காத ஒரு ஹல்க்குனா கன்ஃபார்ம் மார்க் ரஃபலோ தான் கன்ஃபார்ம் சொல்லுவாங்க. ஃபஸ்ட் இனிமேல் மார்க் ரஃபலோ தான் வரும். ஏன்னா அவரோட அப்பியரன்ஸு நல்லா இருந்தாலுமே கூட கொஞ்சம் ரொம்பவே மெனக்கெட்டு அவரோட அப்பியரன்ஸில் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவ்வளோ ரியலிஸ்டிக்கலாக இது ஒரு விஎஃப்எக்ஸ் கேரக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்காமல் இவர் ஒரு ரியல் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அப்பியரன்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பட்
அவர் வந்து ஹல்காக காட்டும் போது ஒழுங்காக காட்டல. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஹல்க்ன்ற பேரில் என்ன நம்ம காமெடி பண்ணி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் ஒருத்தருக்குமே பிடிக்கல இந்த ஸ்மார்ட் ஹல்க்ன்ற ஒரு கேரக்டர். ஸோ கூடிய சீக்கிரத்தில் மீண்டும் இந்த ரேஜ்களுக்கு வந்து இறக்கி விடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற மார்க் ரஃபலோட இந்த ரேஜ் ஹல்க்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உருப்படியே காட்டல. நிறைய பேருக்கு இந்த அவெஞ்சர்ஸ் படத்தில் காமிச்ச அந்த ஹல்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. பட் இருந்தாலுமே அதுலேயுமே கொஞ்சம் முக காட்டின மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் வெயிட் ஒரு மனுஷில் குத்தி டவுன் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் லோக்கியை போட்டு பந்தாடி இருந்தாலுமே கூட நம்ம டெட்பூல் ஒளியில் கூட வந்து நம்ம டெட்பூல் சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு போவார். ஸோ அதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது இந்த மார்க் ரஃபலோ ஹல்க்னாலே வந்து நமக்கு டக்குன்னு இவர் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வருது தவிர்த்து இவர் ஒரு மாசான மிரட்டலான ஹல்க்குன்னு கன்ஃபார்ம் ஞாபகத்துக்கு வரல. பட் எட்வர்ட் நார்ட்டனோட ஹல்க் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட அப்பீரன்ஸு அண்ட் அவரோட ஒரு ஃபைட் சீன் அவரோட ஒரு ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அடிக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து என்ன தான் ஹல்கோட காமிக் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது அதை இதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற கேரக்டர் இருந்தாலுமே கூட ஒரு மாசான ஒரு மிரட்டலான ஒரு ஹல்கை காமிச்சிருப்பாங்க இவரோட வெர்ஷனில். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு எட்வர்ட் நார்டன் ஹல்க் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட்டுங்க. உங்களோட இதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.